காயல்பட்டினம் கலரி கறி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ப்ரெஷர் குக் பண்ணாமல் லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்க போகிறதுனால நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் இவ்வளோ சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னரமாக வதங்கின பிறகு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், பச்சை மிளகா, கருவேப்பிலாம் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு இப்போ இது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இல்லை மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் சேர்த்துட்டு 1/2 கிலோ மட்டனை சேர்த்து நல்லா வதக்கி அது கூட மசாலா கூட நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். அது வெந்து வரதுக்கு எப்படியும் ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். அது வெந்து விட்டு இருக்கட்டும். இடையில திறந்து பார்த்து எதுக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. அது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே நான் முந்திரி பருப்பை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இடையில எதுவும் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப் மட்டும் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி சேர்க்க வேணாம். மட்டன் நல்லா வெந்த பிறகு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகி வந்திருக்கும். நான் அன்றைக்கி பரோட்டா கூட தான் வச்சு சாப்பிட்டேன். நிஜமாக இவ்வளோ நேரம் ஸ்லோ குக் பண்ணி பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் டைமே ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. காயல்பட்டினம் கல்யாணத்துலலாம் கண்டிப்பாக அந்த கலரி கறி இல்லாமல் இருக்காதான். அந்த சைட் கல்யாணத்துக்கு போனால் கண்டிப்பாக அந்த ரெசிபி ஒருத்தரையாச்சும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.